அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல வெளியான மிக அதிக பக்கங்கள் கொண்ட புத்தகத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? 22,400 பக்கங்கள் கொண்டுள்ளது. 26 பாகங்களை கொண்டுள்ளது. இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா எழுத்தாளர் ஜெயமோகன். அந்த புத்தகத்தின் பெயர் வெண்முரசு. இந்த புத்தகம் வேர்ல்ட் ரெக்கார்ட் படிச்சிருக்கு. மேலும் இந்த புத்தகம் மகாபாரதம் அந்த கதையை தழுவி அவர் எழுதியிருக்காரு. இந்த செய்தியோட இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்ல ஆயிரம் புத்தகங்கள் இருந்தாலும் நாம கட்டாயம் வாசிக்க வேண்டியது அப்படின்னு ஒரு சில புத்தகங்கள் இருக்கும். அப்படி இப்போ உங்களுக்கு ஒரு சில புத்தகங்கள் தான் நான் பரிந்துரை பண்ண போறேன். அது எல்லாமே நான் படிச்ச புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் அனுபவிச்ச அந்த விஷயங்களை வாசகர்களா இருக்கிற நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த புத்தகங்களை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூ, சமரிஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் புத்தகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் மாதொரு பாகன். எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களால் எழுதப்பட்டு பெரும் சர்ச்சைக்கு உள்ளான ஒரு புத்தகம் தான் இந்த மாதொரு பாகன். இந்த புத்தகத்துல ஒரு வரி வரும், இந்த உலகம் இருக்கிறத பத்தி என்னைக்குமே கவலைப்படாது, என்னைக்குமே இல்லாத பத்தி தான் பேசும் அப்படின்னு. ஆமா, அந்த வரிகள் என்னோட மனசுல பசுமரத்தாணி போல பதிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு கதை. பொன்னா காளி. எவ்வளவோ புத்தகங்கள் படிச்சாலும், எவ்வளவோ கதாபாத்திரங்களை நான் கடந்து போயிருந்தாலும் கடந்து போக முடியாத 2 கதாபாத்திரம்னா இந்த பொன்னாவையும் காளியும் சொல்லலாம். இந்த பொன்னாவும் காளியும் 2 பேரோட காதலாகட்டும், அதையும் தாண்டி அவர்கள் காற்ற அன்பாகட்டும், தமிழ் புத்தகங்கள்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொமான்டிக் புத்தகம்னா இந்த புத்தகத்தை சொல்லலாம். ஆனா அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் ரொமான்டிக்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த காதலே இல்லாம புரட்டி போற்றும் அந்த கதை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இந்த சமுதாயம் தான். குழந்தை ஒரு வரம்னு சொல்லுவாங்க. நிஜமாவே அது வரம் தான் அப்படிங்கிறத குழந்தைய தவமிருந்து பெத்தவங்கள்ட்ட கேட்டா சொல்லிடுவாங்க. அப்படி குழந்தைக்கு ஏங்குற ஒரு தம்பதி தான் இந்த பொன்னாவும் காளியும். அந்த குழந்தை பெறத்துக்காக அவங்க பண்ணாத பரிகாரம் இல்லை, செய்யாத பூஜை இல்லை, ஆனா எந்த பயனும் இல்லாம போகுது. அதனால பொன்னா ஒரு முடிவுக்கு வரா. அதன் விளைவு என்ன அப்படிங்கிறது மீது இருக்கிற கரை. ஒரு முழு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங்கை இந்த புத்தகம் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற மாதிரி போகும், இடைவேளை மாதிரியே ஒரு சம்பவம் நடக்கும். செகண்ட் ஆஃப் அது வேற மாதிரி நடக்கும். படிக்க என்ன ஆகும் அப்படின்னு படிக்கிற ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த புத்தகம் சொல்லலாம். குறிப்பா இந்த புத்தகத்துல வர்ற கிளைமேக்ஸ் கண்டிப்பா நம்ம மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் அது நிறுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பல மாதங்கள் மனசுல இருந்து நீங்காம இருந்த புத்தகங்கள்ல இந்த புத்தகத்துக்கு ஒரு கட்டாயம் இடம் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். வாசகர்களா இருக்கிற நீங்களும் இந்த புத்தகத்தை கட்டாயம் வாசிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தபடியா நம்ம பார்க்க போற புத்தகம் பெண் ஏன் அடிமையானாள். முண்டாசு கவிஞனுக்கே போட்டியா, ஏன் ஒரு படி மேலே போய் பெண்களுக்குன்னு குரல் கொடுத்து பெண் விடுதலைக்காகவும் குரல் கொடுத்தவர் யாரு அப்படின்னா தந்தை ஈவேரா பெரியார். இந்த புத்தகம் பார்க்குறோம் அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற தலைப்புல வெளியான கட்டுரைகளின் தொகுப்பு. பெண்களை வீட்டில் கட்டி போட நிறைய விஷயங்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா கற்பு. அப்படி கற்புல ஆரம்பிச்சு இறுதி கட்டுரையான ஆண்மை அழிய வேண்டும் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆண்கள் அழிய வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாரு, ஆண்மை அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எடுத்த எடுப்பிலேயே கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கு மட்டும் உரிய ஒன்று கிடையாது, அது ஆண்களுக்கும் சமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஈவேரா. அடுத்தபடியா காதல், அந்த விஷயத்தையும் மனுஷன் விட்டு வைக்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆனா இந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்கிற அர்த்தம் நமக்கே ரொம்ப புதுசா இருக்கும். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, காதல் அப்படிங்கிறதுக்கு கொலை, கொள்ளல், வெட்டுதல் அப்படின்னு புது அர்த்தத்தையே கொடுத்து நம்மளை ஆச்சரியப்படுத்தி இருப்பாரு எழுத்தாளர். அதுபோக மறுமணம், சொத்துரிமை, விவாகரத்து போன்ற விஷயங்களை பிரிச்சு மேஞ்சிருப்பாரு இந்த புத்தகம் முழுக்க. சொத்துரிமை அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் சொல்ற விஷயம் அபாரம். பணம் ஒரு பொண்ணுக்கு முழு சுதந்திரத்தை தரும், அதுக்கு இந்த சொத்துரிமை மிக மிக அவசியம் பெண்களுக்கு அப்படிங்கிறதையும் இவர் எடுத்திருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம்,
பெண்கள் பிள்ளைகளையே பெத்துக்க கூடாது, பெண்கள் பிள்ளைகள் பெத்துக்கிறதே தடை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு தோணும். அப்படி பிள்ளைங்களை பெத்துக்கிட்டாதான் அந்த பெண்கள் மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப்படுது. ஸோ அவங்க பிள்ளைகளே பெத்துக்கல அப்படின்னா அவங்க மற்றவங்களை சார்ந்து இருக்கிற தேவையே இல்லை அப்படின்னு அதுக்கான ஒரு தரமான விளக்கத்தையும் கொடுத்திருப்பார். இப்படி பலரும் பேச யோசிச்ச இப்பவும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை 100 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒருவர் பேசியும் அதை தாள்கள்ல அச்சிட்டும் இருப்பது மிகவும் போற்ற வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடங்கள் அவருடைய கருத்துக்கள் அதிகமா பட்டாலும் அது அனைத்துமே அன்றைய பெண்கள் அனுபவித்த வலியின் உச்சம் அப்படிங்கிறதா நமக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்த புத்தகம் அனைத்து பெண்கள் மட்டுமல்ல, அனைத்து ஆண்களும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு சொல்லலாம் இந்த பெண் ஏன் அடிமையானார் அப்படிங்கிற புத்தகம். அடுத்தபடியா நாம பார்க்க போற புத்தகம் என்ன அப்படின்னா, எழுத்தாளர் மற்றும் கவிஞர் வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்ட கள்ளிக்காட்டு இதிகாசம். இதுக்கு இதிகாசம் அப்படின்னு பேர் வர காரணம் என்ன அப்படின்னா, இதிகாசம் அப்படின்னா இது நிச்சயமா நடந்த ஒன்று அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்படி இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் கூட நிஜமா நடந்த ஒரு கதைன்னு சொல்லலாம், இல்ல ஒரு சோக கதைன்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகம் 2001 தான் முதல் பதிப்பை தொடங்கியிருக்கு. இப்போ 2023ஆம் ஆண்டு எத்தனையாவது பதிப்பை கொண்டிருக்கும் அப்படின்னு உங்களால யூகிக்க முடிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவோட கடைசியில நான் அதுக்கான விடையை உங்களுக்கு சொல்றேன். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இது கதை இல்ல, ஒரு கருப்பு சரித்திரம்னு சொல்லலாம். என்ன அஜித் சார் சிட்டிசன் படத்துல சொன்ன டயலாக்கா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா, அவர் தன்னுடைய அத்திப்பட்டு கிராமத்தை தொலைச்சிட்டு அதுக்கான நியாயத்தை தேடினார் இல்லையா? அப்படி ஒரு ஏழை சிறுவனின் கதறலே இந்த புத்தகம்னு சொல்லலாம். வைகை அணை நாம எல்லாருமே பார்த்து ரசிச்ச ஒரு பிரம்மாண்டமான அணை இல்லையா? அப்படி ஒரு பெரும் அணையும் அதில் ஒரு பெரும் கொள்ளளவு தண்ணீர் கொண்ட ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி வேற என்ன இருந்திருக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, அந்த இடத்துல பல சிற்றூர்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த சிற்றூர்கள்ல இருந்த மக்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஆமா, 1958ஆம் ஆண்டு வைகை அணை கட்டி முடிக்கப்பட்ட போது அந்த இடத்துல நீர் வந்து விழும்போது இந்திய வரைபடத்துல இருந்து எப்படி அத்திப்பட்டு காணாம போச்சோ அப்படி சில சிற்றூர்கள் காணாமல் போச்சு. அப்படி அந்த சிற்றூர்களை விட்டு ஆடு, மாடு, கோழி போன்ற கால்நடையோடு தன் அம்மாவின் கையை பிடிச்ச ஒரு சிறுவனும் அந்த இடத்தை விட்டு காலி செஞ்சு போறான். அந்த சிறுவனுக்கு வயசு 5. அங்கிருந்து அவன் அந்த இடத்தை விட்டு போகும்போது அவன் மனசுல அப்படி ஒரு ஏக்கம், ஒரு தண்ணீருக்காக நம்ம கிராமத்தையே ஏன் விட்டுட்டு போறோன்னு இனம் புரியாத ஒரு சோகத்தோட அந்த பையன் போறான். 42 ஆண்டுகள் அந்த கவலை தன் நெஞ்சில சுமந்து அதை எப்படி வெளிக்காட்டணும் அப்படின்னு தெரியாம இருந்தவனுக்கு கையில கிடைச்சது ஒரு பேனாவும் பேப்பரும். எழுதினான் தன் கண்டதையும் தன் அக்கம் பக்கத்துல பார்த்ததையும், மாடுகளையும் ஆடுகளையும் ரேஷன் கார்டுல சேர்க்கிற அளவுக்கு மனசு கொண்ட மனுஷங்களை பத்தியும் அவன் நிறைய எழுதினான். அது மட்டும் போக இந்த புத்தகத்துல பேயத்தேவர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அது ஒரு கற்பனை கதை இல்லை அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்துடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க. மண்ணு அப்படின்னு அலையிற நிறைய பேருக்கு அந்த மண்ணாலேயே தான் அழிவு அப்படிங்கிறதுக்கு இந்த பேயத்தேவருடைய கதாபாத்திரம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்த விட்டு போனா இல்லையா அந்த சிறுவன், அவன் 42 வருஷம் கழிச்சு எழுதி முடிச்ச புத்தகம் தான் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம். ஆமா, இது எழுத்தாளர் வைரமுத்து வாழ்ந்த அவருடைய இடத்தை பத்தி எழுதியிருக்கிற ஒரு காவியம் தான் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற இந்த புத்தகம். கதை முழுக்க பல வித்தியாசமான கதாபாத்திரங்கள் வரும். நாம எல்லாரும் கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகத்துக்கு இந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு ஒரு கண்டிப்பா ஒரு இடம் உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தபடியா நாம பார்க்கக்கூடிய புத்தகம் யார் எழுதினது அப்படின்னா, எழுத்தாளர் மற்றும் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய அணிலாடும் முன்றில். உறவுகள் என்றுமே தொடர்கதை தான். அப்படிப்பட்ட உறவுகளின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் எடுத்துரைக்கிற ஒரு அருமையான புத்தகம் தான் இந்த அணிலாடும் முன்றில். ஆனந்த விகடன்ல தொடரா வெளிவந்து பிறகு புத்தகமா தொகுத்து கொடுத்திருக்காங்க நம்மளுக்காக. அம்மால ஆரம்பிச்சு தாத்தா பாட்டியுடன் அண்ணி, முறைப்பொண்ணு உறவுகளின் நீளம் அதிகரித்து கொண்டே போகும் இந்த புத்தகத்தில். முறைப்பெண்களும் மைத்துனரும் பங்காளி போன்ற உறவுகள் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சில பயம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. அது இந்த புத்தகத்துல படிக்கும் போது நமக்கு தெளிவா புரியுது. அப்பா பத்தி அவர் இந்த புத்தகத்துல ஒரு வரி சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, நாம அழுது பாத்திராத ஒரு ஜீவன், நம்மை அழவைக்காத ஒரு ஜீவன்னு சொல்லலாம். உண்மைதான். வேற யாரு இந்த வரிகளுக்கு சொந்தமாயிட முடியும்? நம்ம அப்பாவை தவிர. அப்படி அப்பாவை பத்தி அவர் ரொம்ப நல்லா அந்த கட்டுரையை எழுதியிருப்பாரு. தன் அப்பாவுக்கு ஒரு கடிதம் போல அந்த கட்டுரை அவர் எழுதியிருப்பாரு. வாசிக்கவே ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா மனைவி.
நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் இடைப்பட்ட பேச்சுக்கள் என்றுமே நம்ம மனசுல ஸ்வீட் நத்திங்ஸா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, முத்தம் கொடு என்று நான் கேட்க, முடியாது என்று அவள் வெட்கப்பட, அச்சம் தவிர் என்று சொல்ல, ஆண்மை தவறேல் என்று பதில் வரும். அப்படி கவிதையாக வாழ்ந்த நாட்கள் திருமணத்திற்கு பிறகு ஏனோ சாப்பிட வரமாட்டேன், லேட் ஆகும், மீட்டிங் இருக்கு அப்படின்னு தேஞ்ச ரெக்கார்டா மாறி போகுது. இப்படி பல உறவுகளின் உன்னதங்களை இந்த புத்தகம் பேசியிருக்கும். கட்டாயம் வாசிக்க வேண்டிய புத்தகம் சொல்லலாம் இந்த அணிலாடும் ஒன்று. கடைசியாக நம்ம பார்க்க போகிற புத்தகம் யார் எழுதினது அப்படின்னா, எழுத்தாளர் மற்றும் IAS அவர்களான இறையன்பு அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் நேரம். மிக சிறிய புத்தகம், மொத்தமே 30 பக்கங்கள் கொண்ட புத்தகம் தான். நேரத்தை பற்றி பலர் பலவிதமான புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் இந்த புத்தகம் பேசும் உண்மைகள் பல. புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சதிலிருந்து கீழே வைப்பது வரைக்கும் நேரம் போனதே தெரியல அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தின் சிறப்பு. காலம் பொன் போன்றது அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை மனசுல வச்சு எழுதப்பட்டது தான் இந்த புத்தகம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, புத்தகம் வெறும் 30 பக்கங்கள் மட்டுமே கொண்டுள்ளது. புத்தகம் முழுக்க பல படங்கள் வரும், அதோடு சேர்த்து சில வரிகளும் வரும். அது அனைத்தும் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அந்த படங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான வரியை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிற பல செயல்பாடுகள் இருக்கின்றன. அதுபோல நம் நேரத்தை வீணடிக்கக்கூடிய சில மனிதர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வந்துட்டா அவங்கள உடனடியா அனுப்புவது உசிதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியான வரிகள் தான். நம்முடைய நேரத்தை வீணாக்குற மனிதர்கள் கிட்டேந்து நாம விலகி இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றி பயணத்துல நாம கண்டிப்பா சிறகடிச்சு பறக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பல வரிகள் இந்த புத்தகம் முழுக்க இருக்கு. நீங்க இப்ப பிகினரா இருக்கீங்க, ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கணும், சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பா பரிந்துரைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற 4 புத்தகங்கள் மாதிரி இந்த புத்தகம் உங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஆனா கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனல் புத்தகமா இது இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் தான் தமிழ்ல வெளிவந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின சில புத்தகங்கள். நேரம் கிடைக்கும் போது இந்த புத்தகங்கள் அனைத்தையும் நீங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் 2023 வெளிவந்த அந்த பதிப்பு எத்தனாவது அப்படின்னா 40வது பதிப்பு. ஸோ இது வரைக்கும் 40 பதிப்புகள் பண்ணியிருக்கிறாங்க. அனைத்தும் விற்று தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 40வது பதிப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக வாங்கி வாசிங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.